ஹாய் கைஸ், நம்ம இப்போ அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸ் பார்க்க போகிறோங்க. அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸு. இப்போ இந்த அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரீப்ளேஸர் கான்செப்ட். ஒன்று எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே போடுவாங்கள்ல, ஸோ அப்போ இது அந்த ரீப்ளேஸர் கான்செப்ட். அலிகேஷனில் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலிகேஷன் நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரிமூவ்டு அண்டு ரீப்ளேஸ்டு. ரிமூவ்டு அண்டு ரீப்ளேஸ்டு. அடுத்து என்னது? ரூல் டு சால்வ். ரூல் டு சால்வ். அடுத்து என்னது? அடுத்து வந்து நியூ வெசல். புது பாத்திரத்தில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த கான்செப்ட். அடுத்து ஃபைண்டிங் எக்ஸ், ஃபைண்டிங் வேல்யூ. இப்போ வேல்யூஸை கொடுத்துட்டு திடீர்னு கொடுக்காம விட்டால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி நீங்கள் அலிகேஷன் அண்ட் மிக்சர்ஸு டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ்க்குள்ளே இல்லை, ஆனால் அதை நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறதுங்கிறது. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு 150 நாள் இருக்குது. ஸோ வந்து நம்ம வெறுமனே வந்து ஸோ அந்த கான்செப்டை மட்டும் பார்த்துட்டு போனால் பார்த்தாது. நம்ம பேசிக்காக நமக்கு தப்பே வரக்கூடாதுன்னா அது எப்படி வரும்? நமக்கு அந்த ப்ராக்டிஸ் மூலியமாக தானே வரும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே ஒரு இதுக்கு வந்து ஒரு 2-3 கிளாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம பொறுமையாக போகலாம். அது இது இல்லாமல் நீங்கள் வந்து சில சேனலில் பார்த்துருக்க கொஸ்டினாக கூட இருக்கலாம். ஏன் அந்த கொஸ்டினே எடுக்கிறோம்னா, நமக்கு கொஸ்டின் வந்து புதுசோ பழசு முக்கியம் கிடையாது. நம்ம ஒரு கான்செப்டை வந்து நம்ம அது மூலிமா சொல்ல வரோமா அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸர் கான்செப்ட் பார்த்துருப்போம். இப்போ இதே வீடியோவை நீங்கள் ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸருக்கு வேறு ஒருத்தர் வீடியோ பார்த்துருப்பீங்க. மேபி அதே கொஸ்டின் தான் இங்கே வரலாம். ஆனால் இங்கே வந்து நான் சில ஒரு ஷார்ட்கட்டோ இல்லை ஷார்ட்கட்டுங்கிறத தாண்டி அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியாக அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸர் கான்செப்ட் கேஸ் இப்போ நான் பார்க்க போகிறது ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸர் கான்செப்ட். ரிமூவ்டு அண்டு ரீப்ளேஸ்டு கான்செப்ட். இப்போ இதை 2 விதமாக போடலாம். ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன்னொன்று ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட்னா என்ன? ஃபைனல் குவான்டிட்டி மைனஸ் இனிஷியல் குவான்டிட்டி அடுத்து ஈக்குவல் டு 1 - x/c t. இந்த டீங்கிறது எத்தனை டைம் எடுக்கிறாங்க, எக்ஸுங்கிறது எவ்வளோ எடுக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். t is equal to எத்தனை டைம், எத்தனை, x is equal to எவ்வளோ, சிங்கிறது என்னது? டோட்டல் கெப்பாசிட்டி. இந்த ஐக்யூங்கிறது இனிஷியல் குவான்டிட்டி, எஃப்க்யூங்கிறது ஃபைனல் குவான்டிட்டி. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் வேல போடலாம். ட்ரெடிஷ்னல் வேல உங்களுக்கு தெரியும், எடுத்தால் அதை நீங்கள் வேல்யூஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன், இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குன்னா, ட்ரெடிஷ்னல் வேல நான் என்ன தெரியுமா பண்ணுறேன்? அப்பா அம்மான்னு போட்டுக்கோங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது அப்பா அம்மாவோட அசட் வேல்யூ. இப்போ அப்பா அம்மா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அப்பா அம்மா அப்பா அம்மாவோட சொத்து வேல்யூ, அசட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அசட் வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, அந்த அசட் வேல்யூனுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கணும். அதாவது அப்பா அம்மானுடைய அசட் வேல்யூஸ் இருக்குது தெரியுமா, அதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அடுத்து மூணாவது என்ன? மூணாவது வந்து செலவு ரேஷியோவை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா, செலவு வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். உங்களுக்கு இந்த இடம் பார்க்கும்போது என்னடா இவன் கொண்டு போகிறானேன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கும். பட் ஆனால் சம்பளம் போகும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். செலவு வேல்யூவை மாற்றினதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணணுன்னா, அசட் இருக்குல்ல, அந்த அசட்டை வந்து நான் செலவால் மைனஸ் பண்ணணும். அசட்டை செலவால் மைனஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பாக்கி கிடைக்கும். அண்டு இதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, மோஸ்ட்லி அம்மா கிட்ட இருந்து நமக்கு மைனஸ் பண்ணாங்கன்னா, அந்த மைனஸ் வந்து எப்படி பின்னாடி ப்ளஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாட்ட இருந்து இப்போ சப்போஸ் யாராச்சும் ஒருத்தன் காசு வாங்குறாங்கன்னா,
எப்படி வந்து அம்மா வந்து அவங்கக்கிட்ட திருப்பி காசு வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். அதாவது அம்மாவை பொறுத்த வரைக்கும் மைனஸாக இருந்தால் அது பாசிட்டிவ்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. மைனஸாக இருந்தால் கூட அங்கே வந்து எப்படியா இருந்தாலும் பாசிட்டிவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இதுக்கெலாம் ஒரு எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது, இப்போ அசட் வேல்யூ எடுக்கும்போது இப்போ வந்து அப்பாட்ட வந்து ஒரு 50,000 இருந்துச்சுன்னா, அப்பாட்ட வந்து ஒரு 50,000 இருக்குது, அம்மாட்ட வந்து ஒரு 30,000 இருக்குன்னா இதை நம்ம இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவனுடைய அசட் வேல்யூ. அடுத்து என்ன சொல்லலாம், அப்பா அம்மாவனுடைய அசட் வேல்யூனுடைய ரேஷியோ என்ன அர்த்தம், ரேஷியோ வந்து நமக்கு 5:3 கிடைக்கும். அப்பாட்ட 5 பங்கு இருக்குன்னா அம்மாட்ட வந்து 3 பங்கு இருக்கும். இப்போ செலவு ரேஷியோவை செலவு வேல்யூவாக மாற்றணும். செலவு வேல்யூவாக மாற்றினா இப்போ நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது, 8,000 செலவாகுது. அப்போ 8,000 செலவை அப்பா வந்து எவ்வளோ தரணும், இதுக்கு 5 பங்கு தரணும். அதாவது அப்பா வந்து இதுக்கு வந்து 5,000 கொடுக்கணும், அம்மா வந்து இதுக்கு வந்து 3,000 கொடுக்கணும். 3,000 கொடுக்கணுமா? அப்போ இதுதான் செலவு. இவன் வந்து செலவு வந்து பார்த்தோன்னா கந்துவட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து காசு கேட்க வரான். அப்போ என்ன ஆகும்னா இதுதான் வேல்யூ. இது வந்து நமக்கு அசட்லேருந்து மைனஸ் ஆகணும். இப்போ அப்பா வந்து 5,000 கொடுத்தா அவர்கிட்ட எவ்வளோ ஆயிரும், அவர்கிட்ட 45,000 மாறிடும். அடுத்து அம்மா வந்து 3,000 கொடுத்தா அவங்கக்கிட்ட 27,000 மாறிடும். ஓகேவா? இப்போ வந்து 27,000 மாறிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன், அப்பா அம்மாவனுடைய அசட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? ஓகே. அப்பா அம்மாவனுடைய வேல்யூவை ரேஷியோ போட்டாச்சா? ஓகே. ரேஷியோ போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு செலவு வந்துச்சுன்னா அந்த செலவு எப்படி இப்போ பங்கு பிரியும், அந்த ரேஷியோவை வச்சு தான் பிரியும், அவங்க கெப்பாசிட்டி வச்சு தான் பிரியும். இங்கேயுமே நமக்கு ரிசர்வேஷன் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்னாச்சு, அந்த வேல்யூவை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அசட்டை வந்து செலவால் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ அசட்டை வந்து நான் செலவால் மைனஸ் பண்ணும்போது எனக்கு இப்போ அவங்கக்கிட்ட இப்போ இருக்கிறது இருக்கும். அடுத்து நான் என்ன சொல்கிறேன், மோஸ்ட்லி அம்மாட்ட இருந்து மைனஸ் ஆச்சுன்னா அது அடுத்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏன்னா அடுத்த 10ஆம் தேதி ஆச்சுன்னா அவங்களுக்கு மகளிர் உதவி இது மூலியமாக அவங்களுக்கு 1,000 வந்துடும். ஸோ 1,000 வந்தால் இவங்களுக்கு 28,000 மாறிடும். ஸோ அப்போ நோ மேட்டர் இவங்களுக்கு குறைஞ்சா கூட இவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ் ஆனால் ப்ளஸ் ஆகிரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் நம்ம பார்க்க போகிற சில கொஸ்டின்ஸுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்காது. அம்மாவோட வேல்யூ 0 தான். ஓகேவா? ஸோ அம்மாவோட வேல்யூ சில இடத்துல 0வாக தான் இருக்கும், சில இடத்துல வந்து வேல்யூஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம 0 வர இடத்துலையுமே நம்ம இந்த ஸ்டெப்பு அத்தனையுமே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்க கைஸ். a vessel contain 80 liters of ethanol. ஒரு வெசல் இருக்குது, அந்த வெசலில் எத்தனால் வந்து 80 லிட்டர்ஸ் இருக்குது. 20 liters of this liquid. அந்த லிக்விட் நல்லா பாருங்களேன், அதாவது வெறுமனே எத்தனால் மட்டும் இருக்கும்போது திஸ் லிக்விட்னு சொல்லுவானுங்க. ஆனால் அது வாட்டரோட மிக்ஸ் ஆகும்போது அதை மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் திஸ் மிக்சர்பாங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் லிக்விட்னு சொல்லும்போது ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் திஸ் மிக்சர்னு இருக்கும்போது அந்த இடத்துல மோர் தென் ஒன் சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். இது வந்து நான் பார்த்தது. அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு வெசலில் எத்தனால் இருக்குது, எவ்வளோக்கு, 80 லிட்டர்ஸுக்கு இருக்குது. அப்போ இந்த 80 லிட்டர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம், அப்பான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அப்பா அம்மான்னு வைக்கிறோமா. அப்பா அம்மா கிட்ட எவ்வளோ இருக்குது, அப்பா கிட்ட 80 ரூபா இருக்குது, அம்மா கிட்ட 0. புரிஞ்சா? அம்மா கிட்ட 0. ஆனால் ஸ்டார்டிங் எப்பயுமே கேம் ஆடும்போது அம்மாட்ட 0வாக தான் இருக்கும். ஆனால் எண்டு ப்ராடக்ட்டில் அம்மாட்ட காசு வந்துடும். அவங்க 0லேருந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் அப்பாட்ட இருக்கிறது 80 ரூபாங்கிறது கம்மியாயிரும். இதை பாருங்களேன், எல்லா சமூகம் நமக்கு இதே கான்செப்ட் தான் வரும். அடுத்து 20 liters ஆஃப் திஸ் லிக்விட் இஸ் ரிமூவ். இதிலிருந்து 20 லிட்டர் எடுக்கணும். நம்ம இதை ரேஷியோவை மாற்றினா நமக்கு என்ன கிடைக்கும், ரேஷியோவை மாற்றினா எனக்கு இதில் 80 அப்படியே தான் இருக்கும். ரேஷியோ மாற்றும் போது எனக்கு இதில் என்ன கிடைக்கும், இதுதாங்க அதிகம், இது ஒன்றுமே இல்லை. அப்போ எனக்கு நான் எடுக்க முடிஞ்சால், இப்போ அம்மாட்ட காசே இல்லை, இப்போ நான் அவங்ககிட்ட நான் யார்கிட்ட போய் காசு வாங்க முடியும், நான் ஒன்லி அப்பாட்ட மட்டும் தான் காசு வாங்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 20 liters ஆஃப் திஸ் லிக்விட் இஸ் ரிமூவ்டு. அப்போ என்ன ஆகுது, அப்பாட்டிருந்து தேர்டு வேல்யூ வந்துடுச்சு. இப்போ நான் இதில் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இங்கே 0 இருக்குது. 0 இருக்குனால நான் வந்து ரேஷியோ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எழுதிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, அப்பா அம்மானுடைய அசட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ என்னால் ரேஷியோ ஃபைன் பண்ண முடியல. ஸோ தேர்டு வேல்யூக்கு போகிறேன். தேர்டு வேல்யூ என்னது, இப்போ நான் வந்து 20 லிட்டர்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ நான் 20 போட்டுக்கிறேன். அப்போ ஃபோர்த்து ஸ்டெப் என்ன, அசட் வேல்யூலேருந்து நான் இதை மைனஸ் பண்ணுமா. அப்போ 80லேருந்து 20 போச்சுன்னா எவ்வளோ கைஸ், 60ன்னு வருமா. ஓகே, இப்போ அம்மாட்ட 0 ஒன்றுமே எடுக்க முடியாது. ஸோ அப்போ அம்மாவோடது 0 ஆயிரும். அப்போ
அப்பாட்ட 80 இருந்துச்சு 60 மாறிடுச்சு, ஆனால் அம்மாட்ட 0 தான் இருக்குது. ஆனால் அவன் அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்களேன், ரிமூவ்டு அண்டு ரீப்ளேஸ்டு 20 liters ஆஃப் லிக்விட், அதாவது 20 liters ஆஃப் எத்தனால ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்டு வித் வாட்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 20 liters ஆஃப் வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நான் அப்பயே சொல்லியிருப்பேன், அம்மாவுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் தான் வரும், அம்மாவுக்கு எப்பயுமே ஏற தான் செய்யுண்டு. அப்போ இந்த 0 என்ன ஆகும் தெரியுமா கைஸ், இங்கே 20ன்னு வரும். ஸோ எனக்கு எப்படி வந்துடும்னா 60 20 அப்படின்னு வந்துடும். அதாவது இப்போ இந்த வெசலில், அதாவது இது ஃபஸ்ட்டு கண்டிஷனில், செகண்ட் கண்டிஷனில் இந்த வெசல் என்னவா மாறி இருக்கும், இந்த வெசலில் ஃபாதருது மதருது, ஃபாதருது 60ஆகவும் மதருது 20ஆகவும் மாறிடும். ஸோ நம்ம இங்கே என்ன கேஸ் பண்ணணும், இங்கே மறுபடி 20 liters ஆஃப் திஸ் மிக்சர் இஸ் அகைன் ரிமூவ்டு அண்ட் ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். மறுபடியும் இந்த மிக்சரில் இருந்து 20 liters எடுப்பாங்க. அப்படி 20 liters எடுக்கும்போது அப்பாட்டிருந்து எவ்வளோ அம்மாட்டிருந்து எவ்வளோ அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், இதனுடைய ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு கண்டிஷனாக வச்சா செகண்டு ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது எனக்கு 3:1 வரும். அதாவது அவன் எவ்வளோ கேட்குறான், அவன் 20 liters எடுக்கணும். அப்போ அப்பாட்டிருந்து எவ்வளோ எடுக்கணும், 3/4 போடணும். இது ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸோ 3/4 இன்டூ எவ்வளோ கேட்குறான் 20 liters, இது அப்பாட்ட. அம்மாட்ட எவ்வளோ, அம்மாட்ட 1/4 இன்ட்டு 20. இது போடும்போது நமக்கு இது ஒரு டைமும் இது 5 டைமும், இது ஒரு டைமும் இது 5 டைமும். ஸோ நமக்கு 15, அப்பாட்டிருந்து 15, அம்மாட்டிருந்து 5 போகணும். அடுத்து நம்ம ஃபோர்த்து கண்டிஷன் என்ன, நம்ம அசட் வேல்யூவில் இருந்து, அதாவது நமக்கு கிடைச்ச புது அசட் வேல்யூலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணணும். ஸோ அசட் வேல்யூ அப்பாவுக்கு 15, எவ்வளோ எடுக்கணும், அவர்கிட்ட 15 ரூபா எடுக்கணும். 15 ரூபா எடுத்தால் நமக்கு இதில் எவ்வளோ கிடைக்கும், நமக்கு இதில் 45 கிடைக்கும். இப்போ அம்மாவோடதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 20 இருக்குது. அம்மாட்டிருந்து நான் ஒரு 5 ரூபா எடுக்கிறேன். எடுத்தால் எனக்கு எவ்வளோ கேஸ் ஆகும், 15 ஆகும். ஆனால் நான் என்ன சொல்லியிருப்பேன், எப்பயுமே அம்மாட்ட குறைஞ்சா மறுபடியும் ஏறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவன் என்ன சொல்லியிருக்கா, அதுக்கு பதிலாக மறுபடியும் ரீப்ளேஸ் வித் வாட்டர்னு சொல்லியிருக்கான். ஸோ அம்மாவுக்கு மட்டும் மறுபடியும் ஏறிச்சுன்னா 35 மாறும். ஸோ அப்போ 45 35 ரெண்டுத்தையும் கூட்டுங்க, நமக்கு 80. அந்த மிக்சர் அப்படியே தான் நிற்கும். ஸோ 80. ஸோ கேஸ் நமக்கு இதில் என்ன சொல்லிட்டான், கொஸ்டின் என்ன சொல்லிட்டான், ஃபைனலாக ஹவு மச் வாட்டர் இஸ் ப்ரெசென்ட் இன் த வெசல். கடைசியாக எவ்வளோ வாட்டர் நிற்கிது, 35 வாட்டர் நிற்கிது. அதாவது அம்மாவோட வேல்யூ, அம்மாட்ட எவ்வளோ நிற்கிது காசு இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 35 கேஸ், இதுக்கான ஆன்சர் 35. ஓகேவா? ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சதா? இதுக்காக நம்ம இந்த ஸ்டெப்பு போட்டோம். ஆனால் இதை நீங்கள் ஃபார்முலாவில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவில் தான் போடணும். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஃபார்முலாவில் மட்டும்தான் போடணும். இந்த மாதிரி சிம்பிளாக கேட்கும்போது, அதாவது ரிமூவ் பண்ணுறதும், இப்போ ரிமூவ் 20 பண்ணாங்க, அதே மாதிரி ரீப்ளேஸும் 20 பண்ணணும். ரீப்ளேஸும் 20 பண்ணாங்கன்னா, ரிமூவ் பண்ணால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி அது சேம் வேல்யூவில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபார்முலா போடணும். இல்லாட்டி நீங்கள் இந்த கான்செப்ட் தான் போடணும். ஆனால் இந்த மாதிரி சம்முக்கெலாம் நீங்கள் இவ்வளோ நேரம் இழுத்துட்டு இருக்க தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் ஃபார்முலா போட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போடணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இது உதவும். ஸோ இப்போ நான் ஃபார்முலா படி போகும்போது ஃபைனல் குவான்டிட்டி டிவைடட் பை இனிஷியல் குவான்டிட்டி 1 மைனஸ் x/c ஹோல் பவர் t. ஸோ ஃபைனல் குவான்டிட்டி எனக்கு தெரியல. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைனல் குவான்டிட்டிக்கு, அதாவது இந்த குவான்டிட்டியை நான் எதை வச்சு போடுறேன்னா எத்தனாலை வச்சு போடுறேன். ஸோ எத்தனாலோட ஃபைனல் குவான்டிட்டி எனக்கு எவ்வளோன்னு தெரியல. இனிஷியல் குவான்டிட்டி, இனிஷியலாக என்கிட்ட எவ்வளோ இருந்துச்சு, எத்தனால் இனிஷியலாக என்கிட்ட 80 இருந்துச்சு. அடுத்து 1 மைனஸ் எவ்வளோ எடுத்திருக்கணும் அதை தான் இங்கே போடணும். எவ்வளோ எடுத்திருக்கேன், 20 எடுத்திருக்கேன். அதே கெப்பாசிட்டி எவ்வளோ, 80 லிட்டர். ஓகேவா? அப்போ டீ எத்தனை டைம் எடுத்திருக்கேன், 2 டைம் எடுத்திருக்கேன். அப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கேஸ் வரும், அப்போ எனக்கு ஃபைனல் குவான்டிட்டி ஈக்குவல் டு 80. இந்த 20 80 அடித்தா இது எனக்கு ஒரு டைமும் இது எனக்கு 4 டைமும். அப்போ 4 - 1 3/4. அப்போ எனக்கு 3/4 இன்டூ 3/4. அந்த 2 நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். எடுத்தால் எனக்கு இது எவ்வளோ கேஸ் வரும், இதை நான் 4 டைம் அடிக்கிறேன்னா எனக்கு இது 20 டைமு. இது எனக்கு ஒரு டைம்னா இது எனக்கு 5 டைமு. அப்போ 3 3 சார் 9, 9 5 சார் 45. இந்த 45ங்கிறது என்னது கைஸ், இந்த 45ங்கிறது எத்தனாலுடைய ஃபைனல் குவான்டிட்டி. அப்போ 80 இருந்த 80
லிட்டர் இருந்த எத்தனால் இப்போ 45 மாறிடுச்சுன்னா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ 35. அந்த 35 என்னது? அந்த 35 வாட்டர். இது வந்து சின்ன சிம்பிள் ஸ்டெப்பு தான், ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஆனால் இது வந்து நீங்கள் கான்செப்ட்டு எப்பயுமே உங்களுக்கு மறக்காது. ஸோ வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். A vessel contain 20 liters of acid. அங்கே நம்ம எத்தனால் பார்த்தோம், இங்கே நம்ம ஆசிடை பார்க்குறோம். எவ்வளோ இருக்குது? 20 லிட்டர்ஸ் இருக்குது. அதில் 4 லிட்டர்ஸ் ஆஃப் ஆசிடை நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? ரீப்ளேஸ்டு பை தி சேம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். நல்லா பார்த்தீங்களா? 4 லிட்டர்ஸ் ஆஃப் ஆசிட். ஆனால் அடுத்தது என்னவா மாறிடும்? நெக்ஸ்ட் 4 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர்னு மாறிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல லிட்டர்ஸ் ஆஃப் ஆசிட் இருந்தது, இந்த இடத்துல லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர்னு மாறிச்சுன்னா அந்த இடத்துல வாட்டர் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனை டைம் பண்ணுறாங்க இந்த இடத்துல? 2 டைம் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஆசிட் லெஃப்ட் இன் தி வெசல். அதாவது லெஃப்ட் இன் தி வெசல்னா ஃபைனல் குவான்டிட்டி டிவைடட் பை இனிஷியல் குவான்டிட்டி. ஓகே, நமக்கு இதை ஃபார்முலாவில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 1 - x/c t 1 இருக்கா? எக்ஸ் எவ்வளோ? 4 லிட்டர்ஸ் எடுக்கிறாங்க. சி எவ்வளோ கெப்பாசிட்டி? 20 லிட்டர்ஸ். எத்தனை டைம் எடுக்கிறாங்க? 2 டைம் எடுக்கிறாங்க. ஸோ நான் 2 இங்கே போட்டுக்கிறேன். இது 1 டைமு, இது 5 டைமு. ஸோ அப்போ 5 - 1 4/5 ஸ்கொயரு. அப்போ 4/5. அப்போ நமக்கு இது என்னவா கேஸ் மாறும்? 4 4 16, 16/25. நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 16/25 தான். ஓகே, நீங்கள் இதோட நிப்பாட்டிக்கலாம். ஆனால் இதை நான் என்ன பண்ணுறேன்? இதை நான் எப்பயும் போல் நான் வந்து அந்த ஃபார்முலா படி சால்வ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்பா அம்மா போட்டாச்சா? அப்பா அம்மாவனுடைய அசட்டு வேல்யூ எவ்வளோ? அப்பா அம்மாவனுடைய அசட்டு வேல்யூ வந்து அப்பாட்ட 20, அம்மாட்ட வந்து 0. அப்பா அம்மாவனுடைய அசட் வேல்யூனுடைய ரேஷியோ எவ்வளோ? நம்ம ரேஷியோ இதில் 0 இருக்கனால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, விட்டுறலாம். அடுத்து எவ்வளோ வந்து இப்போ நமக்கு தேவை இருக்குது? 4 லிட்டர்ஸு. அப்போ அந்த 4 லிட்டர்ஸை நம்ம எப்படி எடுக்கலாம்? 4 லிட்டர்ஸ் வந்து நம்ம அப்பாட்ட இருந்து மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ எடுத்தோம்னா ஃபோர்த் என்னது? அப்போ நமக்கு 20 - 4 போடும்போது நமக்கு 16 மாறும். அம்மாவோடது 0 இருக்கும். ஓகேவா கைஸ்? அடுத்து என்ன சொல்லிட்டான்? அவன் 4 லிட்டர் ஆட் பண்ணுறான். 4 லிட்டர் ஆட் பண்ணால் நமக்கு 16 4. அப்போ அம்மாவுக்கு 4 ப்ளஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்து இதுதான் அப்பா அம்மாவனுடைய புது வேல்யூ 16 4. அப்பாவோடது 16, அம்மாவோடது 4. இப்போ இவங்களுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். 4:1 கிடைக்கும். இப்போ எவ்வளோ தேவை மறுபடியும்? இப்போ வந்து 4 லிட்டர் எடுக்கணும். ஆனால் இதை மிக்சராக எடுக்க முடியும். மிக்சராக எடுக்கும்போது நான் இதை வெறும் இப்போ எனக்கு ஆசிடினுடைய ரேஷியோ தெரிஞ்சாலே போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4/5. எப்படி 5 மாறிச்சு? இந்த 4 + 1 5. ஸோ எனக்கு டோட்டல் பார்ட்ஸில் எனக்கு 5. அதில் 4 லிட்டர்ஸ் போட்டோம்னா எனக்கு 4 4 16/5. இது எனக்கு என்னது கைஸ்? இது வந்து எனக்கு ஃபைனல் குவான்டிட்டி. இனிஷியல் குவான்டிட்டி எவ்வளோ? அப்பாட்ட எவ்வளோ இருந்துச்சு? 20 ரூபா இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஃபைனல் குவான்டிட்டி டிவைடட் பை இனிஷியல் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 16/5 இன்ட்டு 20 போடலாமா? 20 போட்டால் என்ன ஆகும்? 20 போட்டால் இது வந்து 4 டைமாகவும் இது வந்து 5 டைமாகவும் மாறும். ஓகே, ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணு நினைக்கிறேன். என்ன தப்பு பண்ணேன்? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ நான் மைனஸ் பண்ணவே இல்லை. அதை நான் 16/5 வச்சுக்கிட்டேன். 16/5 மட்டும் வச்சுக்கூடாது. இந்த இடத்துல நம்ம இது இருக்கா? ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன்? நான் அடுத்த வேல்யூ எடுத்து எழுதலை. இதுதான் நான் எடுக்க வேண்டிய வேல்யூ. இதை நான் எதுலேருந்து எடுக்கணும்? அப்பாட்டிருந்து எடுக்கணும். ஸோ அப்பாட்டிருந்து எடுக்கும்போது அசட் வேல்யூ மைனஸ் செலவு. அப்போ 16 - 6/5 போடுறேன். போட்டால் நமக்கு என்ன வரும்? 5 6 80 - 6/5 போட்டால் நமக்கு 64/5ன்னு கிடைக்கும். இதுதான் ஃபைனல் குவான்டிட்டி. அப்போ ஃபைனல் குவான்டிட்டி மைனஸ் இனிஷியல் குவான்டிட்டினா நம்ம என்ன பண்ணணும்? 64/5 இது ஃபைனல் குவான்டிட்டி டிவைடட் பை இனிஷியல் குவான்டிட்டி 20. அப்போ இதை நம்ம எப்படி போடலாம்? 64 டிவைடட் பை 5 × 20ன்னு போடலாமா? அப்போ நமக்கு என்னவா மாறும்? 5 × 20ன்னு போடும்போது இது என்னவா மாறும்னா, இது வந்து ஒரு 64 டிவைட் பை 5 × 20 வருமா? இது வந்து ஒரு 16 டைமும், இது வந்து ஒரு 5 டைமாக மாறும் 4 டேபிள் அடிக்கும்போது. அப்போ 16 டிவைட் பை 25. அவ்வளோதான் கைஸ். நீங்கள் உங்களுக்கு ஃபார்முலாவில் போடும்போது சிம்பிளாக வந்திருக்கும். ஆனால் இந்த கான்செப்ட் வைஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இழுக்கும். ஆனால் வந்து வேறு வழி இல்லை. ஆனால் இதை ஏன் போகிறோம்னா, இப்போ நீங்கள் இந்த 5th கொஸ்டின் பாருங்களேன். இன் a jar 120 லிட்டர் ஆஃப் மிக்சர் வாஸ் மிக்ஸ்டு வித் 24 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். அதாவது நம்ம பார்த்த 2 கொஸ்டின்லையுமே அப்பாவுக்கு தான் வந்து ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, தவிர அம்மாவுக்கு இல்லை. ஆனால் இதில் வந்து தெளிவாக கொடுத்துட்டான். 120 இருக்கான், இது வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ இதை நான் எப்படி போகிறேன்னு பாருங்களேன். இப்போ அப்பா யார்? அப்பா வந்து இதில் பால் வண்ணம் பிள்ளை.
இதெல்லாம் நமக்கு வந்து 2017 இருந்தப்போ இது தமிழ் பாடத்தில் இருந்துச்சு, பால்வண்ணம் பிள்ளை அப்படின்னு ஒரு கதை. ஓகே, அடுத்து அம்மா வந்து வாட்டர், தண்ணி மாதிரி இருப்பாங்க எப்பயுமே ஒரே மாதிரி. ஓகே, அப்பா வந்து 120, அம்மா வந்து 24. ஓகேவா? ஸோ இனிஷியலாகவே இவங்களுக்கு சொத்துரிமையோடு பிறக்கிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து 12 லிட்டர் ஆஃப் திஸ் மிக்சர். நல்லா பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி அங்கே ஃபஸ்ட் ஸ்டெப்பெல்லாம் 12 லிட்டர்ஸ் ஆஃப் த லிக்விட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆஃப் திஸ் மிக்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சர்னு சொல்லி கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், அதில் தான் எடுக்கணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது அவங்களுடைய அசட் வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. அசட் வேல்யூக்கு அப்புறம் அசட் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். ரேஷியோவை கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்? ரேஷியோவை கண்டுபிடிச்சா நமக்கு 5:1 கிடைக்கும் கைஸ். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5:1 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 24 டேபிளில் 24 × 5 = 120. ஓகேவா? அடுத்து நம்ம செலவு ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். செலவு ரேஷியோவிலேருந்து நம்ம செலவு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செலவு ரேஷியோ என்ன? 12 லிட்டர்ஸ் ஆஃப் திஸ் மிக்சர். ஸோ அப்போ அப்பாட்டிருந்து எவ்வளோ வரணும்? 56 × 12. அம்மாட்டிருந்து எவ்வளோ? 16/12 போட்டோம்னா நமக்கு இது 1 டைமும் இது ஒரு 2 டைமும். அடுத்து இது வந்து 2 5 10, இது ஒரு டைம், இது 2 டைம். அப்போ அப்பாட்டிருந்து 10ம் அம்மாட்டிருந்து 2 எடுக்கணும். அப்பாட்டிருந்து 10 லிட்டரும் அம்மாட்டிருந்து 2 எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்? 120. அப்பாட்டிருந்து 10 போனால் 110. அம்மாட்ட 24 இருக்குது, அம்மாட்டிருந்து 2 போச்சுன்னா 22. அப்புறம் என்ன சொல்லிட்டான்? நான் எப்போயுமே அம்மாவுக்கு வந்து கூடத்தான் செய்யும். அம்மாவுக்கு கூடுனா என்ன சொல்லிட்டான்? 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ண சொல்லிட்டான். 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் எனக்கு 25 மாறும். ஸோ அப்போ எனக்கு புது வேல்யூ என்ன? எனக்கு புது வேல்யூ வந்து அப்பாட்ட வந்து 110, அம்மாட்ட வந்து 25. ஸோ அம்மாட்ட வந்து 25. அடுத்து என்ன சொல்லிட்டான்? இவ் 27 லிட்டர்ஸ் ஆஃப் த நியூலி ஃபார்ம்டு மிக்சர் இஸ் டேக்கன் அவுட். இப்போ இதிலிருந்து 27 லிட்டர்ஸ் வெளியெடுக்கிறாங்க. வாட் வில் பி தி ரிசல்டன்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர்? அம்மா கிட்ட கடைசியாக எவ்வளோ இருக்கும்? 27 லிட்டராக எடுத்தோம்னா. ஸோ இப்போ இதுதான் நமக்கு அசட் வேல்யூ. இப்போ நம்ம அசட் ரேஷியோ கண்டுபிடிச்சா நமக்கு எவ்வளோ கைஸ் வரும்? ரேஷியோ கண்டுபிடிச்சா நமக்கு 110 × 25 போடும்போது இது வந்து ஒரு 22 டைமு, இது வந்து ஒரு 5 டைமு. ஸோ நமக்கு ரேஷியோ வந்து 22.5. அடுத்து நம்ம அசட் அதாவது செலவு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 22/27 × 27 இது அப்பாவோடது. அடுத்து அம்மாவோடது 5/27 × 27 போடும்போது நமக்கு அப்பாவுக்கு வந்து 22 மைனஸ் ஆகணும், அம்மாவுக்கு வந்து 5 மைனஸ் ஆகணும். ஸோ 4th ஸ்டெப் என்ன? செலவு மைனஸ் 4th ஸ்டெப் என்னன்னா அசட் வேல்யூ. அசட் வேல்யூ வந்து அப்பாவோடது எவ்வளோ? இப்போ வந்து 110, அதுலேருந்து 22 போச்சுன்னா எவ்வளோ? 88. அம்மாவோட சொத்து எவ்வளோ? அம்மாவோட சொத்து 25, அதுலேருந்து 5 போச்சுன்னா எவ்வளோ? 20. ஸோ அப்போ நியூலி ஃபார்ம் ஆன ரிசல்டன்ட்டில் வந்து அம்மாவோட சொத்து மதிப்பு 20. ஸோ அப்போ ரிசல்டன்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 20. ஸோ கைஸ் நான் ஏன் வந்து ஃபார்முலா படி போடாமல் இந்த ஸ்டெப் படி போதுன்னு புரிஞ்சா? இதுதான் கான்செப்ட். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு சேம் கிடையாது, எடுக்கிறது ரீப்ளேஸ் பண்ணுறது சேம் கிடையாது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து வேரி ஆகுது. பாருங்கள், செகண்ட் ஸ்டெப்பில் 27 அந்த 27 லிட்டரை வந்து எடுத்தாங்களே தான் தவிர அவங்க திருப்பி கொடுக்கல. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்முக்கு நம்ம என்ன பண்ணணும்? கான்சியஸாகவே நம்ம இந்த மாதிரி சம்மை போட்டு பழகணும். ஸோ போட்டு பழகணும்னா நீங்கள் இந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் இது மாதிரி போடணும். ஸோ இந்த ஸ்டெப்பை பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நீங்கள் அசட் வேல்யூ எழுதணும். அடுத்து அசட்டினுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அசட்டினுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து அந்த செலவுனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். செலவுனுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் செலவுனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் அசட் வேல்யூலேருந்து நம்ம செலவு வேலையை கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஒரு புதுசு கிடைக்கும். எப்பயுமே அம்மாவுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 4th கொஸ்டின், வெசல் ஹேஸ் 30 லிட்டர் ஆஃப் ஒயினும் 10 லிட்டர் ஆஃப் வாட்டர் மிக்சரும் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டான். அப்பாட்ட வந்து 30, அம்மாட்ட வந்து 10. If 4 liters of the mixture is taken out from the vessel, 4 liter of water is added. The process repeated one more time. அவ்வளோதான் கைஸ். இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். என்னன்னா அவன் எவ்வளோ எடுக்கிறானோ அவ்வளோ திருப்பி கொடுக்குறான். எத்தனை டைம் எடுக்கிறான்? 2 டைம் எடுக்கிறான். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து அது மாதிரி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா படி கூட போட்டுக்கலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்து பாருங்கள். ப்ராக்டிஸ் எடுத்து இது வந்து உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப்பில் வந்து சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஆன்சர் வராட்டி நான் அப்போ கூட நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை ஃபார்முலா படியே போட்டுடலாம். ஏன்னா ஃபார்முலா படியும் போட கற்றுக்கணும். இப்போ இந்த மாதிரி சமயம் நீங்கள் ஃபார்முலா படியும் போட கற்றுக்கணும். அதனால் நம்ம ஃபார்முலாவுக்கு இப்போ இந்த 2 சம் பார்க்க போகிறோம், 3 நாள் பார்க்க போகிறோம். அது 2 ஃபார்முலா மட்டும் போடலாம். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஒயின் லெஃப்ட் அண்ட் இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் ஒயின். ஒயினுடைய இனிஷியல் குவான்டிட்டி அப்பாவுடைய ஃபைனல் குவான்டிட்டி டிவைடட் பை அப்பாவுடைய இனிஷியல் குவான்டிட்டி கண்டுபிடிச்சா போதும்.
ஸோ இது என்ன பண்ணுறான்னு பாருங்க கைஸ். இப்போ வந்து ஃபார்முலா என்ன, ஃபைனல் குவான்டிட்டி டிவைடட் பை இனிஷியல் குவான்டிட்டி ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை சி ஹோல் பவர் டி. இதை வந்து நீங்கள் ஒன்றுமே மாற்றிட வேணாம், இது இப்படியே இருக்கட்டும், நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியும் கைஸ். எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னது, எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு வந்து 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு வந்து எவ்வளோ எடுக்கிறான், 4 லிட்டர்ஸ் எடுக்கிறான். ஸோ அப்போ 4 லிட்டர்ஸ் எடுக்கிறேன், நான் அந்த 4 அப்படி நான் இங்கே போட்டுக்கிறேன். 4 போட்டேன்னா 4 போட்டேன். அடுத்து ஓகே, அடுத்து சி கெப்பாசிட்டி எவ்வளோ, கெப்பாசிட்டி வந்து இந்த இடத்துல நான் 30ன்னு போடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஒரே ஒரு லிக்விட் மட்டும் இருந்ததுனால நான் சியில் 20 இருந்துச்சா 20 போட்டுக்குவேன், 80 இருந்துச்சா 80 போட்டுக்குவேன். ஆனால் இந்த இடத்துல வெசலில் 30 லிட்டர் ஒயினும் இருக்குது, 10 லிட்டர் வாட்டரும் இருக்குது. இப்போ நான் 30ன்னு போட்டேன்னா என்ன தெரியுமா அர்த்தம், அந்த வெசல் 30 லிட்டர்ஸ் மட்டும் தான் கண்டெயின் பண்ணணும்னு அர்த்தம். ஆனால் அது மீனிங் கொடுக்காதல, ஏன்னா அதில் 10 லிட்டர் வாட்டர் இருக்கனால அப்போ அந்த வெசல் 40ன்னு வரும். அந்த 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 வெசலுடைய கெப்பாசிட்டி 40. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 40 கீழே போட்டுக்கிறேன். எத்தனை டைம் பண்ணுறானுங்க, 2 டைம் பண்ணுறானுங்க. ஸோ அதையும் போட்டுங்க. போட்டால் இது ஒரு டைமும் இது 10 டைமும் 10 - 1 9/10. ஸோ அப்போ 9/10 × 9/10 கைஸ் நமக்கு என்ன கைஸ் ஆன்சர் வரும், 9 ஆன்சர் 81 / 100ன்னு வருமா? அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை, ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் நம்ம மிக்சடு ஃபேக்டரில் கொடுத்தா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இதை 0.81 கூட போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் இது 81/100 இருக்கணும். அதாவது ஃபைனல் குவான்டிட்டி வந்து 81 இருந்துச்சுன்னா இனிஷியல் குவான்டிட்டி வந்து 100 இருந்திருக்கணும். அப்போ இனிஷியல் குவான்டிட்டி 30 இருந்துச்சுன்னா அப்போ அது 81 அந்த ப்ரொபோஷனோட போக கற்றுக்கணும். ஸோ 4th கொஸ்டினுக்கு நம்ம இந்த ஆன்சர் போதும். இருந்தாலும் நீங்கள் இந்த அப்பா அம்மா கான்செப்ட் படி போட்டு பாருங்கள், நமக்கு வந்து ஆன்சர் வரும், அதுலேயே ஆன்சர் வரும். நான் போட்டு பார்த்துட்டேன், எனக்கு அதுலேயே ஆன்சர் வந்திருக்கு. அடுத்து வெசல் கண்டெயின் 10 liters ஆஃப் ஆசிட். ஒரு வெசலில் 10 liters ஆஃப் ஆசிட் இருக்குது. அவுட் ஆஃப் விச் 2 liters ஆர் வித்ட்ரான். 2 liters வந்து எடுக்கிறாங்க. த வெசல் இஸ் தென் ஃபில்டர் வித் வாட்டர். அவ்வளோதான், ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்டு. அம்மாவுக்கு வந்து சேருது. இதில் அப்பாவோட வேல்யூ 10, அம்மாவோட வேல்யூ 0. அப்பாவோட வேல்யூ 10, அம்மாவோட வேல்யூ 0 வரதான் நமக்கு என்ன கைஸ் ஆன்சர் வரும். நம்ம அதே ப்ராசஸை 2 டைம் பண்ணுவோம். ஸோ இதையும் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம ஃபார்முலா படி போடலாம். த ரேஷியோ ஆஃப் ஆசிட் லெஃப்ட் இன் தி வெசல் அண்ட் தட் ஆஃப் ஒரிஜினல் குவான்டிட்டி. அப்பாவனுடைய ஃபைனல் குவான்டிட்டியும் அப்பாவனுடைய இனிஷியல் குவான்டிட்டியுடைய ரேஷியோ கேட்குறான். ஸோ என்ன நமக்கு ஃபார்முலா வந்து ஃபைனல் குவான்டிட்டி டிவைடட் பை இனிஷியல் குவான்டிட்டி ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை சி. எத்தனை டைமு, ஹோல் பவர் டி. அப்போ எக்ஸ் எவ்வளோ எடுக்கிறான், 2 liters எடுக்கிறாங்க. எவ்வளோ கெப்பாசிட்டி, 10 liters. அங்கேயே நான் 40 போட்டேன், 30 + 10 40. இங்கே வெறும் 10 மட்டும்தான் இருக்குது. அம்மாவோடது 0. அதாவது அம்மாவோடது 0வாக இருந்தால் அப்பாவோட வேல்யூ தான் கெப்பாசிட்டி. புரிஞ்சா? நான் இங்கே எழுதிடுறேன். அம்மாவோட வேல்யூ 0வாக இருந்தால் அப்பாவோட வேல்யூ தான் கெப்பாசிட்டி. இதெல்லாம் பொன்மொழிகள் மாதிரி நான் அங்கங்கே போட்டு வைப்பேன், எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2/10 டி வந்து 2 டைம் பண்ணுறானுங்க. அப்போ இது ஒரு டைமும் இது 5 டைமும் 5 - 1 வந்து என்ன கேஸ் நமக்கு 4/5. அப்போ மறுபடியும் 4/5² அப்படியே இருக்கா. எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது என்ன ஆகும், தேர்ட் கொஸ்டின் நமக்கு 16/25. அவ்வளோதான் கைஸ், நம்ம ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்டு கான்செப்ட் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன கேஸ் இருக்குது, நம்ம அலிகேஷன் மிக்சர்ஸில் வேறு என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து ரூல்ஸ் டு சால்வ் இருக்குது, அதை பார்க்கலாம். நியூ வெசல் கான்செப்ட் இருக்குது, ஃபைண்டிங் எக்ஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இந்த அலிகேஷன் மிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். இதை நான் 2 செம்லேயே போட்டு முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு இந்த டைப் மட்டும் ஒரு 5 செம் போட்டேன்னா இது உங்களுக்கு காலகாலத்துக்கு இது உங்களுக்கு மட்டையிலே இருக்கும். ஸோ அதனால தான். சரி ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.